ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மிச்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஷூட் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால், எனக்கு லெக்சர்ஸ் இல்லாத நாளுக்கு நான் என்ன வேலையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். வளமையை போல் எங்களுக்கு இன்றைக்கும் லெக்சர்ஸ் இருந்துச்சு, பட் அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும். அதனால் இன்றைக்கி ஹாஸ்டலில் என்னென்ன வேலைகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குதோ எல்லா வேலைகளையும் இன்றைக்கி செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். 2-3 பேர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க ஹாஸ்டல் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம்னு சொன்னால், நான் ஸ்டே பண்ணிக்கிறது ஒரு ப்ரைவேட் போர்டிங்கில் தான். ஏன்னு சொன்னால், எனக்கு யூனிவர்சிட்டியால் அந்த ஹாஸ்டல் செட் ஆகலை. அதனால் நான் ப்ரைவேட் போர்டிங்லேயே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே என்னென்னு சொன்னால், நாம் வீடியோலாம் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது எல்லாம் அலௌட் இல்லை. ஸோ அதனால தான் நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸை மட்டுமே உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ஃபுல்லாக ஹாஸ்டல் டூர் போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால், என்னோட க்ளீனிங் வேலை, அதே மாதிரி வாஷிங் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே மார்னிங்கில் எழும்புறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட வீடியோவை டெய்லி பார்க்குறவங்களுக்கு இந்த பிளான்ட்டை தெரிஞ்சிருக்கும். நான் விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்டு வச்சுருந்தேன். இவரையும் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் லாஸ்ட் வீக் நான் கழுகுனது. ஸோ எல்லாம் மடித்து கபோர்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து மடிச்சிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், படிக்கிறதோடு சேர்த்து இந்த ஹாஸ்டல் க்ளீனிங், அதே மாதிரி ட்ரெஸ், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியே ஆகணுமேன்னு சொன்னால், நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்களே செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக இந்த ஹாஸ்டலர்ஸுக்கு எல்லாமே மாறிடும். யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அவங்களோட ஸ்டடியோடு சேர்த்து அவங்களோட எக்ஸ்ட்ரா லைஃபையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டான வேலை தான். இருந்தாலும் நாம் நம்மளோட டைமை ஷெடியூல் பண்ணி நம்மளை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கொள்ள பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். நானும் அப்படி தான். எல்லா வேலைகளையுமே எனக்கு டைம் இருக்கிற நேரம் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவேன். ஒரு நாளுமே நான் என்ன பிஸியாக வச்சுக்கொள்கிறதுல ஃபெடப் ஆக மாட்டேன். எல்லா நேரமுமே பிஸியாக வச்சுக்கொள்வேன். அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமாகவே இப்போலாம் மாறிட்டு. படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னோடய க்ளீனிங் வேலையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் பிள்ளைகளுக்கு கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த வேலையாக இருந்தாலும் சரி, என்னோடய ப்ரைவேட் கோர்சஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் ஒரு மெயின்டைன் பண்ணி என்னோடய டைம் ஷெடியூலை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கொள்ளுவேன். அப்படி நீங்களும் உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே அந்த டே உங்களுக்கு எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவான டேயாக உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக நீங்களே ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணின திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து படித்து கொண்டிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கம்மிங் February 1 என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், ஸ்டடி லீவ் விட போகிறாங்க. அதாவது செமஸ்டருக்கான ஸ்டடி லீவு. ஸோ அதுக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் படிச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் படிச்சுட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினா தான் எல்லாத்தையுமே படித்து முடிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் டைம்லேயே உட்காந்து எல்லாத்தையுமே படிப்போம் அப்படின்னு சொன்னால், அது கடைசி வரைக்கும் ஒரு முடியாத உண்டாகவே போயிடும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இருக்கிற நேரத்தை நாம் நமக்கு ஏற்ற மாதிரி எப்போ யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ தான் எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். அடுத்த விஷயம்தான் இந்த சேமிப்பு பழக்கம் அப்படின்னு சொல்கிறது. உண்மையாகவே சேவிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நாம் நமக்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருப்போம். அதுவே கொஞ்ச நாளைக்கு பிறகு நாம் அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு தொகை பணம் இருக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பி வரும் இல்லையா? ஸோ எனக்குமே இந்த சேவிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஹேபிட்டாகவே மாறிட்டு வந்திருக்குது. ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட எப்போவெல்லாம் காசு வருதோ அந்த நேரமெல்லாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், லாஸ்ட்டில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு நிற்கும். அடுத்தது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஏஎல் பிள்ளைகளுக்கு ஜூம் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான
பிடிஎஃப் எல்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து அவங்களுக்கான கிளாஸஸை வந்து நான் நைட்டில் போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு அடுத்ததாக கிளாஸும் நடத்தி முடிச்சுட்டு இன்றைக்கான என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நைட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னோட இன்னொரு சப்ஜெக்டையும் வந்து எடுத்து கொஞ்ச நேரம் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டின்னரையும் எடுத்துகிட்டு என்னோடய டேயை நான் கம்ப்ளீட் பண்ணி கொண்டேன். இப்படி தான் லெக்சர்ஸ் இல்லாத நாள் இப்படி தான் போகும். உண்மையாகவே நம்மளோட லைஃப்பை நாம் எப்போ என்ஜாய் பண்ணி வாழுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் நாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஸோ கைஸ், லைஃப்பை ரன் பண்ணுறது டயர்டாக இருந்தால் நீங்கள் உங்களை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.